மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு 5 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு 4:30 கிளம்பலாம்னா ஒரு 5 ஆகிட்டு எனக்கு மணி 5 ஆகிடுச்சு. தாரிக் ஃபஸ்ட் ப்ளேஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். மாஸ்கில் போகிற எல்லாம் இருக்கான். அங்கே மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ஃபைட் ரெடி ஆகி அங்கேருந்து கிளம்பணும். ஒரு ரூம்லேருந்து 1 hour கிடையாது, வெறும் 20 kilometers. ரோடு மேபி மாஸ்க் பார்க்க மாட்டாங்கல்ல, அது மட்டும் பரவாயில்ல பார்த்துட்டு அங்கே போய் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். மண்டல்பட்டி மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் பக்கம் வந்தால் இங்கே ஒருத்தன் குவாலிட்டியாக நடக்கிறான். ஏன்டா கேட்டா கொள்ளுடுறான். போட்டு புழங்குதீங்க, சுத்தமா முடியல. எவ்வளவு முடி இருக்கு என்ன காட்டுங்க, அவர் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. இதெல்லாம் என்னால இல்லாம இருக்க முடியும். ரொம்ப ஜாலியா இருக்கு. இதுலயும் போசா மண்டல்பட்டி போகிற ரோட்டோட வரி ஆஃப் ரோடு அதெல்லாம் வேலை செய்யறது. ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கரெக்டா வெயில் மூஞ்சி மேல அடிக்குது. பானிபூரி கொடுங்க. தாரிக் வந்து உள்ள படுக்க ட்ரை பண்ணிருக்கான். சரியா பண்ணா எனக்கு நான் அது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கேன். ஒண்ணு கூட எடுக்க முடியல, ஓடிட்டான். கஷ்டமா இருந்தா சாரி. போன எடுத்து வீடியோ டெலிட் பண்றான். தாரிக் அண்ணன் அப்படியே இங்க ஏறி வர சொல்றீங்களா கிளைம் பண்ணி? ராஜா சீட்டா இதை வியூ பாயிண்ட் நினச்சி வந்தா இது ஏதோ ப்ராப்பர் கார்டன் மாதிரி இருக்கு. பிரவீன், ராஜா சீட் எப்படி இருக்கு? ராஜா சீட் சூப்பரா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு. ராஜா சீட் குழந்தைங்களா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இருவாங்க. ராஜா சீட் ராஜா மேல ராணி இல்ல, எது ராஜா சீட் ஜோக்கு நீங்களே தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குது, உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த பாம்பு பார்த்து தாரிக் பைட்டான் உள்ளே வரும்போது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாம்பு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாம்பு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பாம்பு. பார்த்தீங்கன்னா பாம்புக்கு வந்து எத்தனை பல்ட்டா இருக்குது பாம்புக்கு? 32 பல்லு இருக்குது. பெரிய நாக்கு இருக்குது. பிரவீன் அண்ணா சாரி, அதான் தாரிக் அண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. நீங்கள் உள்ளே வரும்போது இதை மட்டும் பார்த்து பயந்துடாதீங்க, கொஞ்சம் சேஃபாக வாங்க. உள்ளே வர்றதுக்கு டிக்கெட் 20 ரூபா. நீங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். இங்கே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். காரணம் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். இது நல்லா இருக்குது பேக்ரவுண்டு. இந்த ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போட்டுருவேன், இல்லை அதில் பாருங்கள். இன்ஸ்டா ஐடி மை இன்ஸ்டா ஐடி Tariq_30. அந்த அக்கௌண்ட்டை தெரியாதவங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணுறேன்.
நல்லது 30 நம்பர் ஏன் வந்துச்சு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சா ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருங்க. சேனல் ஏன் சேனல் ரெடி. மார்க்க ஸ்பாம் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்லைனுக்கு வந்தோம். இங்கே நம்ம தலைவர் ஆண்டனி கிளம்பிட்டாரு. 500 per head. அதுக்கு வந்து கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் கையில் வாங்கிடுறாங்க. வெயிட்ல ரிகார்ட் நீங்க தான் இப்போ பாடி ஷேவிங் பண்றீங்க எல்லாம் தப்பு கம்பெனி பாலிசி கம்பெனி ஒண்ணே ஒரு டெக்னிக் நான் எவ்வளவு பாருங்க சிம்பிளா சொல்றேன் அக்கா யா வெயிட் பண்ண பாருங்க அக்கா சரிக்கா யா வெயிட் பண்ண பாருங்க 70 விட்டா நல்லா இருக்கும். என்னென்ன ஆச்சுன்னா இப்போ வந்து நம்ம ரோப் ஜிப்லைன் போனோம். ஜிப்லைன் போனது எல்லாரும் தைரியமா போயிட்டு வந்தாங்க. ஒருத்தர் மட்டும் பைட்டாரு. 4 வாட்டி போனேன்னு ஒரு பொய் பேசுவேன். அந்த பைப்பரவர் வந்து என் ரைட் சைடுல இல்ல. நம்ம ஆடியன்ஸ்க்கு ஜோக் சொல்லுங்க. எல்லாரும் ஜிப்லைன் நாங்க போல ஏன் போடலாம் இது இல்ல அது அட்டை ஜோக் என்ன ப்ரோ அட்டை ஜோக்கு காலில் அட்டை ஒட்டிக்கிச்சுன்னா நீங்க என்ன பண்ணி அட்டை பூச்சி சொல்லிட்டு கிளியரா. அட்டை பூச்சின்னா அது ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு பூச்சி. கொடிய வகை பூச்சி இல்லை. நம்மகிட்ட வந்து ரத்தம் எடுத்து வேற ஒரு ரத்தத்தை கொடுக்கணும். சோஷியல் சர்வீஸ். சரி அது கடிச்சுன்னா என்ன பண்ணணும்? அது கடிக்காது, ஒட்டிக்கும். ஒட்டிக்கிச்சுன்னா அந்த அட்டையெல்லாம் எடுத்து வைக்கணும். பிரவீன்ட்ட சேர்த்து கொடுத்தா அவன் வந்து எக்ஸாம் படம் விற்றுருவோம். இதான் காமெடி. காமெடி முடிஞ்சிருச்சா? இது நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். இதுதான் அப்படியே பார்த்தா இங்கே என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து முன்னாடி பார்த்துட்டு போயிடணுமா. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வேறு பண்ணி வரணும். இவ்வளோதான். ஃபால்ஸ் மாதிரியும் இல்லை, கீழே குளிக்கவும் கூடாது. குளிக்கிற ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட். சிவலிங்கம் இருக்கு எங்க தெரியலையே. எதுங்க அவங்க காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் அபூர்வம் பாத்துட்டீங்களா? அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஏன் போல காட்டுறேன். இதுக்கு மேலே ஜூம் ஆகாது வீடியோவில். ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கன்னா துபாரே எலிஃபென்ட் கேம்ப் போகிறப்போ தாரிக் ப்ரே பண்ணுறதுக்காக ரசல்புரா அப்படின்னு ஒரு இடத்துல இந்த மாஸ்கில் நிப்பாட்டி இருக்கோம். அவ்வளோ ப்ரே பண்ணிருக்கான். ப்ரே பண்ணிட்டு நாங்கள் இப்போ துபாரே எலிஃபென்ட் கேம்ப் போகிறோம். 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகலாம். மணி 2:30 தான் ஆகுது. வரவும் தான் போகணும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போல் பயங்கரமாக ட்ரீட் பண்ணுறாங்க. சும்மா வந்து உட்காருங்க, அதோட பிரச்சனை இல்லை அப்படின்லாம். இந்த கடையில் தான் இப்போ சாப்பிட்டோம். கஃபே முடிச்சுட்டு இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் தரணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா பிரவீன் சமஸ்டிலாம் நிற்கிறான். பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் சாப்பிட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஐட்டம்ஸு. நம்ம லோக்கல் ஆளுன்றதுனால நம்மளுக்கு செட் ஆகலை. ஆனால் இவனுங்க போய் ஆப்பாயெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. எங்கே கேட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. என்ன சாப்பிடாடா? அவங்க வந்து நம்மளை விட்டு ஆப்பாயெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டுறாங்க. ஆப்பாயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிக்கன் சேமியாவா? சிக்கன் நூடுல்ஸ் ஆப்பாயில் 2 முட்டை போட்டு வந்தாங்க. 2 ஓகே. சரி வெறுப்பேத்தார போகலாம்டாடி. சிலாஞ்சோ உப்பு மஜா இல்லை ஃபினிஷிங் சுகர் கேன் ஜூஸ் அவன் ஒரு பக்கம் வெறுப்பேற்றுறான். இதான் 2 ஆம்லெட்டாக இருக்கும். ஒரே வாய் எப்படி போடுறது அப்படின்னு கஷ்டம்லாம் இருந்துச்சு. நாங்கள் வெறுப்பேற்றுறானுங்க. அப்படியே அதை 4ஆக மடித்து வாயில் போட்டு. சரி ஓகேடா சாப்பிட்டேடா. அது தொண்டையில் இறங்கும் போது ஒரு சுகம் கொடுத்துச்சு. சரி ஓகேடா சரிடா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. பாக்கெட்டும் கிடைக்கல. பாவம் இவங்க பாக்கெட் கடிக்கிற மாதிரியும் போயிட்டு இவங்க அவன் சாப்பிட்டு வரல. தண்ணி கூட கொடுக்கலையா? இப்படி வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்து அந்த பக்கமாக போங்க. வேறு ஏதாவது கடை இருக்கும், டிசென்ட்டாக இருக்கும். இங்கே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம லோக்கல் பாய்ஸ்லாம் செட் ஆகாது. மூமெண்ட்ல இருக்காதுங்க ப்ரோ. அப்படியே என்ன ஆச்சுன்னா டிஎம்கே ஆச்சு தமிழ்நாட்டில். வாடா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோகம் என்னன்னா நாங்கள் எலஃபண்ட் கேம்புக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ரேஷன் கடையோட அதிக கூட்டம். பார்க்க முடியலை. ஆனால் எலஃபண்ட் கூட நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க.
நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர், 4 பேரில் ஸ்டைலான ஆள் நாங்கள். அதாவது நாங்கள் 4 பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு ஆஷா திட்டிட்டு வந்துடுவோம். நாங்கள் 5 பேர் ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். என்ன சம்பவம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறோம். இப்போ என்ன பேச போகிறோம்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் கேம்புக்கு வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். எத்தனை மீட்டரா? 1 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கிது. ஆனால் உள்ள ஒரே ஒரு யானை தான் இருக்கும். அந்த யானையை பார்க்கறதுக்கு எதுக்கு அவ்வளோ கூட்டம்? என்ன அமைதியா பண்ணுறீங்க? என்ன பேசணும்? பேசுவாரு அப்படியே அமைதியா. துபாய் எலிஃபென்ட் கேமரா கூட்டு போயிட்டு எலிஃபெண்டே கட்டாம கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, சாப்பிட்றது ஒரு இடத்துக்கு போனோம். அங்கேயும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பதில் இங்கே கூட்டு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம். அவ்வளோதான், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, போக வேண்டியதுதான். டபுள் மொபைல் சூப்பராக இருந்துச்சு. டபுள் அவ்வளோ சொல்லி டெப் பண்ணுறான். அம்மா இருக்கும். நைட் எனக்கு டபுளாக போய் வாங்கி கொடுறான். என்ன சாப்பிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ பிளேட்டு? ஆம்லேட் இல்லைடா, ஆம்பாய். ஆஃப் பாயிண்டா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் எல்லா இடத்துக்கும் போய் தான் ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை. நம்ம இருக்கிறதுலே ஹாப்பியாக இருந்தாலே ஹாப்பி தான். இருக்கலாம். ரூமில் தூங்கினே இருந்தால் கூட ஹாப்பியாக இருக்கலாம். தூங்கணும்னு இல்லை, ரூமில் காய்ச்சி கூட ஆடலாம். இதுக்கு ஏன்டா நீ வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், புரியுது. இதனால என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. நாங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷரை போகிறதுக்காக வந்திருக்கோம். வெரி ஸ்ட்ரெஸ்ஸு. கவர்மெண்ட் வேலை செய்கிறோம் நாங்கள். பெரிய கவர்மெண்ட் ஏ சூப்பர் மேட்ச். எல்லா பேங்கிங் சர்வீசஸும் இப்போ நாங்கள் ஆன்லைனில் எடுத்துருக்கோம். இனிமேல் சும்மா சொல்லிவிட்டேன். ஓகே, ஆட்டா. அட்டா மாமே டூர் கேம் போயிட்டு இருக்கு. இவன் வந்து விட கீழே இருக்கான இவன் வின்னரான். 3, 2, 1 பாக்ஸ். டயர்டாயிடா தாரிக்கு. தோல்வியை ஒப்புக்கொண்டான். பாயிண்ட் மேல வச்சுக்கோ. 3 மாசத்துக்கு அப்புறம் 3 பேர் அவங்க இதோ எதுக்கு வந்தோம் என்ன பண்ணவே மறந்துட்டு இங்கே வந்து ப்ராப்பர் குழந்தைகள் ஆடிட்டு இருக்கானுங்க. சரி கூட பறக்க போறேன். என்ன 10 நிமிஷமா? 10 100. ஒரு பாயிண்ட் டிபார்ட்மென்ட்ல. 7 ப்ளூ தோணும். இது நிக்குது போல. ஓடு போ ப்ளூ கலர். Take photo please. போட்டோ அவரை கவர் பண்ணுங்க bro. தமிழனா. வீடியோ எடு. தாரிக்கு ஒத்திட்டு வந்து இதுக்குள்ள உட்கார வச்சு நிப்பாடாம சுத்த போறானுங்களாம். பாத்து தண்ணி இருக்குல. பூரா உட்காருங்க. தண்ணி இருக்கு கழுவிக்கலாம். போடா. இதான் வேணும். வெயிட் பண்ணுங்க நானும் ஆரம்பிக்கிறேன். ஐயோ காலி. வேணாம் தாரிக்கு உடம்பு சரியில்லை விட்டுருங்க. பேலன்ஸ் ஆனாதானே கரெக்டா இருக்கும். ஸ்லோ போடு. போ. ஏய் நகரா. அங்க மாஸ்க் வச்சுக்கோங்க. இங்கேரா. சூப்பர்ண்ணா. 64 65 தாரிகா நான் இப்ப தூங்குவார் அது மாதிரி. அடுத்த தாரிக்கு நடப்பா. டேய் நீ என்ன பண்ற? தாரிகா நான் போவோம். தாரிகா போங்க. தாரி புள்ள என்ன போய்ட்டான்? பண்ணுங்க. அங்க தலை மேல போறடா. சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் மிஸ்னா பரவாயில்லை. காட்ட வந்து. காட் போய் பண்ணுங்க மக்களே. வந்துச்சு நீ தான் போவோம். நான் பார்க்கணும்.
ஃப்ரண்ட்ல வராது ஏன்னா பண்ணது இல்ல. ஓகே ஓகே பண்ணுங்கண்ணா. பெல்ட்டி வந்தீங்க பெல்ட்டி பிரவீன் வேணாம் பிரவீன். பெல்ட் ஈஸி கை அகட்டி வச்சிரணும். கம்பியே ஊந்துரும் போல இருக்கு. ஐயோ ஆமா பக்கத்துல மட்டும் யாரும் ஒரு 10 அடிக்கு போவாங்க. இங்க எப்ப வேணா கம்பி கை விட்டு நவுரும். அவ்வளவுதானே. ஏய் யாரா ஓய் ஏய் யாரா அந்த பையன்? ஏய் வாரா மாரினா. கச்சிப்பா போட்டு விடுங்க. சுத்துங்கண்ணா பின்னாடி. சூப்பர்ண்ணா. அதெல்லாம் தெரியாது. நான் அப்படியே காத்துல பறந்துட்டே கீழ ஃபேன் சுத்துங்க. அவள ஜாக்கெட் போட்டு அவன் யாருதுமே தெரியாம கட்டிங் சுத்திட்டு இருக்கு இவ்வளவு நேரம். என்ன பண்றீங்க சாய்? குச்சி ஆட்டிட்டு இருக்கான். ஐயோ நான் வந்து நீ இளநீ இது இளநீ ஆயிடுச்சு. இளநீ சாப்பிட்டு ஆகாஷ் காமெடியா இல்ல போயிட்டே இருக்கணும். இவன் வந்து இப்போ அவகிட்ட ஒரு ரப்பர் பாவை பயமுட்டா நினைச்சான். விசாரிக்காம ஒரு பார்க் கூட்டு வருவாங்க. தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இங்கே ஒரே ஒரு இந்த சாங்கிங் பிடிச்சி நல்லா இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு. மற்றது இல்லாமல் ஒரு 10 ஏக்கரில் ஒரு பார்க் போட்டு வச்சுருக்காங்க. என்னடா நல்லா இருக்குச்சாடா நிசர்கமா? போட்டிருக்கானே சரி போட்டு தான் ஆகணும். ஓகே. ஆனால் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நிசர்கமா வரலாமா வரக்கூடாதா? 80 ரூபாய்க்கு நாட்டோட 80 ரூபாயோட என்ட்ரன்ஸு. ஆமாண்ணே. நிசர்கமா அப்படின்ற இடம் இதுதான். இங்கேருந்து இங்கே இருக்க நம்ம கேபு கிளம்பிட்டோம். என் முதுகில் எப்போ ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க. கிளிட்டராக தெரியுதா? அதுவே தெரியாமல் எல்லாரும் வந்து ஏமாற்றி கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. ரெயின் டீ இந்த கடை தான் சாப்பிட போகிறோம். விடுவில் எங்கே வருவானுங்கன்னு தெரில. போர்க் கொடுக்கும் நல்லா இருக்குன்னு நானுங்க. சரி இப்போ சாப்பிட போகலான்னு போயிட்டுருக்கோம். ட்ரூத் ஆர் டேர்லாடோட கண்டினியூஸாக இங்கே போயிட்டுருக்கு. என்னடா சுடுது? நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு மட்டும் சொல்கிறேன். பயங்கரமான செய்தியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் மணி அங்கே தப்பாக விடுது. காலையில் 2:30 மணி விளையாண்டுட்டு பேய்க்கு அதெல்லாம் பேசிவிட்டு இப்போ தான் தூங்குகிறோம். மைசூர் பேலஸ் பிளான் கேன்சல்.